ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒரு லுக் ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ரெனே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி அது ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஃபைனல் தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. பேர் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் வந்து அழகாக நான் வந்து ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ரெனேயோட பாலிவுட் ஃபில்டர் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத் ஃப்ளாலெஸ் கேன்வஸ்க்காக இருக்கக்கூடியது. இது ஒரு சிலிக்கானி டெக்ஸ்சரில் இருக்கிறது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப சாஃப்டாக அழகாக உட்காரும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் போர்ஸை க்ளோஸ் பண்ணும், பிளர் பண்ணும். ஏதாவது ஃபைன் லைன்ஸ்லாம் இருக்குன்னா, ரிங்கிள்ஸ் இருக்குனாலும் இன்ஸ்டண்ட்டாக இது வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஸ்மூத்தாக மேட்டிஃபைடாக வெல்வெட்டி ஃபினிஷ் மாதிரி ஆகும். இது ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நான்ஸ்டிக்கி ப்ரைமரும் கூட. ஸோ பேசிக்லி இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். டூல்ஸுமே ரெனேயோட டூல்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச். கீழே இருக்க அந்த டர்ட்டியான பேட்ச் மட்டும் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷஸும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கன்சீல் பண்ணிக்க போகிறேன். கன்சீலருக்கு ஒரு புது கன்சீலர் ஃப்ரம் ரெனே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஆரஞ்சு கன்சீலர், கன்சீல் அண்ட் கரெக்ட் அடிக்ட் ஃப்ரம் ரெனே. இது ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. ரொம்ப லைட்டாக இருக்குது. குவிக்காக பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஒர்க்கபிள் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப லைட்டாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு டெய்லி யூஸ்க்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வைட்டமின் இ அண்ட் ஆர்கன் ஆயிலும் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது ரெனேயோட இந்த ஃபேஸ் பேஸ் ஃபவுண்டேஷன் நான் வந்து போட்டுக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஏன் அப்படி ஆச்சுன்ட்டு. ஆனா என்னுடைய ஸ்கின்ல இது ஒழுங்கா உட்காரவே இல்ல. அண்ட் ரொம்ப லைட்டாவும் இருந்தது இந்த ஃபவுண்டேஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நான் ஒண்ணு கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற வேற பேஸ், வேற வேற பிரைமர்ஸ்லாம் வச்சுட்டு, மல்டிபிள் டிஃபரெண்ட் பிராண்ட்ஸோட ரெனேயோட ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஜஸ்ட் ரெனேயோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா ஒர்க் ஆகல. இந்த மாதிரி தான் இருந்தது ஃபவுண்டேஷன் என் முகத்துல உட்காந்ததும். அண்ட் ஆல்சோ நான் கலர் கரெக்ட் பண்ணிட்டு கன்சீல்லாம் பண்ணுவேன். அந்த வேலைலாம் எதுவும் பண்ணல. லைக் டைரக்ட்டா கலர் கரெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். ஸோ எனக்கு ரிசல்ட் பிடிக்கலன்னு மேல இன்னொரு ஒரு ஃபவுண்டேஷன் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அந்த கலர் மேட்ச் பண்றதுக்காக. அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆச்சு டுவர்ட்ஸ் த எண்ட். அடுத்தது நான் வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். பவுடருக்கு ரெனேயோட ஃபேஸ் பேஸ் பவுடர். அகைன் இந்த பவுடரும் இதே மாதிரி தான். எனக்கு ஜஸ்ட் இந்த பவுடர் வந்து ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். நல்லாருக்கும். நல்லா பிரைட்டன் பண்ற மாதிரியான ஒரு பவுடர். ஆனா என்னுடைய பேஸ் கொஞ்சம் சொதப்பிருச்சு. பிளஸ் நான் 2 பேஸ் ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கேன். லைக் ஃபவுண்டேஷனே அப்படின்றதுனாலயோ என்னமோ, எனக்கு இது உட்கார்ந்த விதம் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. அண்ட் ரொம்ப ஒரு மாரி பேட்சியா இருந்த மாரி இருந்தது. ஐ வாஸ் குவைட் டிசப்பாயிண்டட் தான். இத ஒரு பிரஷ் வச்சு அப்ளை பண்ணிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இப்படியே ரிமூவ் பண்றேன். லிட்டரலா ஒரு ஃப்ளஃபி பிரஷ் வச்சு என் முகத்த நானு அப்படியே தேய்ச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பவுடர் வந்துட்டு ஃபுல்லா அப்படி டிசால்வ் ஆகணும், இல்ல நல்லா பிளெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அதனாலயோ என்னமோ என்னுடைய ஃபேஸ் வந்து அங்கங்க கொஞ்சம் பேட்சியாவும் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த பவுடர் போட்டம்போது தான் அத நானு ரியலைஸ் பண்ணேன். ஓகே, ரெனேயோட கிரீம் பேஸ், ரெனேயோட லூஸ் பவுடர் பேஸ் இது எதுவுமே வந்துட்டு ஒழுங்கா மேட்ச் ஆகல அப்படின்றது. சரி, செட்டிங் மிஸ்ட் டு த ரெஸ்க்யூ அப்படின்ட்டு எடுத்து இவங்களுடைய செட்டிங் மிஸ்ட் எடுத்து லிட்டரலா குளிச்சேன் நானு. இது ஃபுல்லா கரைக்கட்டும் அப்படின்ட்டு. அண்ட் அது ஓரளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. அத நல்லா அடிச்சுட்டு ஃபுல்லா அப்படியே நான் காய வச்சுட்டேன். தொடவே இல்ல. அடுத்தது ப்ளஷ் போய்க்கிட்டேன். ப்ளஷ் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னோட ஐப்ரோஸ் அண்ட் பிரான்சிங் வேலை கொஞ்சம் பண்ணிட்டேன். நான் ரெனே இதுல எனக்கு அது இல்ல. அண்ட் ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு காம்போ 2 கலர் இருக்கக்கூடிய பவுடர் ப்ளஷஸ். அந்த அளவுக்கு பிக்மென்டட் இல்ல. லைக் ஜஸ்ட் பை பவுடரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிக்மென்டடா இருக்கு. அண்ட் கையில எடுத்து பார்க்கும்போது வந்து பிக்மென்டடா இருந்தது. ஆனா பிரஷ்ல எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது, நீங்க நெறைய வாட்டி எடுத்து லோட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அது ஒண்ணு நான் கவனிச்சேன். ஸோ ப்ளஷஸ் கலர் வைஸ் நைஸ். ஆனா பிக்மென்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைல்டா தான் இருக்கு. உங்களுக்கு சட்டிலான லுக் வேணும் அப்டின்னா, திஸ் வுட் வொர்க். அடுத்து ரெனேயோட ஃபியர்லெஸ் ஐஷேடோ பேலட். ஐஷேடோ பேலட்டும் அதே மாதிரி தான் இருந்தது. கையில எடுத்து அப்ளை பண்ணும்போது பிக்மென்டேஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பிரஷ்ல எடுத்து ஸ்கின்ல வச்சம்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிக்மென்டடா இல்ல. நெறைய வாட்டி நீங்க எடுத்து அப்ளை பண்ற மாரி இருந்தது. ஸோ ஒரு சாஃப்ட் ப்ரவுன் கலர் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியா அண்ட் அவுட்டர் வி ஏரியால போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பர் சால்மனி ஆரஞ்சிஷ் ப்ரவுன் கலர் எடுத்து என்னோட அவுட்டர் வி ஏரியால வந்து போட்டுக்கிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் தான். லைக் நல்லா பிக்மென்டடாலாம் இல்ல. நீங்க பில்ட் பண்ண தான் கலர் வந்து தெரியுது. அப்புறம் ஒரு டார்க் ப்ரவுன் மேட் ஷேட் எடுத்துக்கிட்டேன். இதுவும் சேம் சிச்சுவேஷன் தான். ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். இது வந்து மீடியம் கவரேஜ் தான் குடுக்குதுன்ட்டு. ஸோ நீங்க மீடியம் கவரேஜ் ஆளா இருக்கீங்க. லைக் போடுறது எனக்கு சட்டிலா வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, இந்த பேலட் நீங்க வந்து ஆப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் வந்துட்டு என்னுடைய அவுட்டர் வி அண்ட் லோவர் லேஷ் லைன்ல கொஞ்சமா அவுட்டர் ஏரியால மட்டும் போட்டு ஒரு மாரி ரவுண்டட் ஐ லுக் வந்து நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். எக்ஸஸ்லாம் கையிலேயே நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சரி ஓகே நம்ம ஷிம்மர் கலர் போடலான்ட்டு அந்த கோல்டன் ஷிம்மரி ஷேட எடுத்து நான்
வந்துட்டு அப்ளை பண்ணேன். இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப ஒரு சட்டில் க்ளோ தான் இருந்தது. லைக் அப்ளை பண்ண தான் உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் வந்து வெளியில நல்லா எட்டி பார்த்தது. பட் எல்லாமே ஃபைன்லி மில்டா இருந்தது. எண்ட் ரிசல்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அடுத்து மஸ்காரா. மஸ்காராக்கு வந்து இந்த 2 இன் 1 மஸ்காரா மாரி எடுத்துட்டேன். பிரைமர் பிளஸ் மஸ்காரா இருக்கிற மாதிரி. மஸ்காரா ரொம்ப புதுசா யூஸ் பண்றேன். எனக்கு ஜெனரலாவே மஸ்காராஸ் வந்துட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு தான் வந்துட்டு பர்சனலா அது வந்து பிடிக்கும். அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பிரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டதுனால தான் வந்துட்டு நல்லா தெரிஞ்சதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற பிரைமர் பிளஸ் மஸ்காராஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஆப்வியஸான டிஃபரன்ஸ் ரொம்ப இன்ஸ்டன்ட்டா குடுக்கும். ஆனா எனக்கு இது குடுக்கல. ஸோ இதுல வந்துட்டு ஆக்சுவல் தாட்ஸ் இப்பவே என்னால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் தேவை அப்படின்றதுனால. Reneeல லிப்ஸ்டிக்ஸ் நீங்க கண்ண மூடிட்டு வாங்கலாம். அதான் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரைட். பட் என்னுடைய வேற வீடியோஸ்ல இல்ல ரெனேக்கு டெடிகேட்டடா போட்ட வீடியோஸ்லலாம் நெறைய நான் லிப்ஸ்டிக்ஸ் பத்தி பேசியிருக்கேன். கிளிக் பண்ணி வரக்கூடிய லிப் கிளாஸா இருக்கட்டும், லிக்விட் லிப்ஸ்டிக்ஸா இருக்கட்டும், புல்லட் லிப்ஸ்டிக்ஸா இருக்கட்டும் எல்லாமே செம. ஸோ ரெனேல இந்த கிறிஸ்டல் க்ளோ லிப் கிளாஸ் வந்து ரீசென்ட்டா வாங்கியிருந்தேன். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்க வந்து ரெனே பிராண்ட்ல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் பிரைமர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதான் என்னுடைய டாப் 2 ஃபேவரைட்ஸ் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐ ஷேடோ சொல்லுவேன். ஸோ இந்த லிப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்ல நல்லா நரிஷிங்கா இருக்கு. டிண்ட் அழகா குடுக்குது. எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு லிப் லைனர் இல்லாம லிப் ஒர்க் பண்றது வந்துட்டு பருப்பு இல்லாம சாம்பார் வைக்கிற மாரி. சாரி வியர்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் எனக்கு அது பிடிக்காது. அதனால நான் ஒரு ப்ரவுன் லிப் லைனர் வச்சுட்டு நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன். ரெனேல லிப் லைனர் நான் எதுவும் வச்சிரல. ஸோ ஒரு ரேண்டம் பிராண்ட்ல இருந்து தான் எடுத்து நான் வந்துட்டு இந்த லிப்ஸ வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ஃபினிஷ்ட் லிப். ஆக்சுவலா இந்த மாரி நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு இது ஒரு ஃபேவரட்டான ஒரு லுக் கிடையாது. ஏன்னா அ பேஸ்ல வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் லைக் ப்ராப்பரான ஷேட் இல்ல. அந்த ஃபார்முலேஷன் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி லைக் ரெனேயோட பிரைமர், ரெனேயோட ஃபவுண்டேஷன், ரெனேயோட கன்சீலர், ரெனேயோட பவுடர்ன்னு உட்கார வச்சது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கல. ஆனா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது தனித்தனியா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அழகா இருக்கும். அத நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். பட் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபேவரைட்ஸ் வந்துட்டு நான் லிஸ்ட் பண்ணல. ஒரு டாப் 3 அத மட்டும் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ரெனேல இருந்து கண்டிப்பா. வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல இருந்து தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஸோ லிங்க்ஸ்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.